இந்த நாட்டில 2000 ஆண்டுகளுக்கு மேலாக பட்டால் பாவம் தொட்டால் தீட்டு என்று தீண்டத்தகாத மக்களாக ஒதுக்கி வைத்து நாசப்படுத்தினார்கள். அந்த மக்களை விட முஸ்லிம்கள் கீழான நிலையில் இருக்கிறார்கள் என்று அரசு நியமித்த அறிக்கை சொல்லக்கூடிய அளவுக்கு மக்களுடைய நிலை இருக்கிறார். தமிழகத்தில் ஒரு சில நகரங்களை வைத்து நாம் கணக்கிட்டு விட முடியாது. உங்களுக்கு தெரியாததல்ல, டெல்லி மாநகரத்தில், மும்பை மாநகரத்தில், கல்கத்தா வீதிகளில் நம்முடைய மக்கள் பிச்சைக்காரர்களாக, ரிக்ஷா இருக்கக்கூடியவர்களாக, தெருவோர வியாபாரிகளாக, பேருந்துகளிலே ஓடி ஓடி சென்று விற்பனை செய்யக்கூடியவர்களாக, அடுத்தவரை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத வறுமை நிலையிலே, கல்வி நிலையில, எல்லாம் கீழ் நிலையில இந்த சமுதாயம் ஒடுங்கி கிடக்கிறது. ஒடுங்கி கிடப்பது ஏதோ அவர்களுடைய செயல்பாட்டால் அல்ல, திட்டமிட்ட ஒடுக்கல்கள் இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. திட்டமிட்டு நசுக்கிறான். அதுக்காக வேண்டி பல அமைப்புகள் இந்த நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்தியாவில் வாழக்கூடிய எந்த சமுதாயத்துக்கு எதிராகவும் இது போன்ற ஒரு எதிர் அமைப்புகள் கிடையாது. தலித்துகள் ஒடுக்கப்பட்டிருக்கிறான் சொன்னா ஜாதி ரீதியா பிரிக்கப்பட்டிருக்கிறான். அவனும் தனி இடஒதுக்கீடை பெற்று, தனி தொகுதிகளை பெற்று, அரசியல் அதிகாரத்தை அம்பேத்கர் அவர்களால் பெற்று இன்றைக்கு ஓரளவுக்கு மேல வந்துட்டு இருக்கான். ஆனால் அடிமை இந்தியாவில் நமக்கு இருந்த இடஒதுக்கீடும், கல்வியில இடஒதுக்கீடும், வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடும், அரசியல் அதிகாரங்கள் இருந்த இடஒதுக்கீடு எல்லாம் பறிக்கப்பட்டது. சுதந்திர இந்தியாவில் இன்றைக்கு நாம் கிட்டத்தட்ட ஒரு அடிமைகளை போன்ற ஒரு நிலையில வாழக்கூடிய நிலை. பாபர் மசீது வழக்கு இன்றைக்கு வெள்ளி விழா காணப்போகுது. அந்த அளவுக்கு ஆண்டு கணக்கில் வழக்குகள் தேங்கி கிடக்கிறது. நமக்கு ஒரு அநீதின்னு சொன்னா அந்த அநீதியை விசாரிப்பதற்கு இந்த நாட்டில் நாதி இல்ல, நீதி மறுக்கப்படுகிறது. ஆனால் நமக்கு எதிராக புனையப்படக்கூடிய கருத்துகளுக்கு உடனே நீதி, உடனே தூக்கல போடு. அது அஜ்மல் கசாபா இருந்தாலும் சரி, அப்சல் குருவாக இருந்தாலும் சரி, உடனே கொன்னுடு. அவன் நியாயவாதியா, அவனுக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு சரியானதா, இதையெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு பின்னணி இருக்கக்கூடிய சதிகளை பற்றி எவனும் பேசக்கூடாது. நாட்டில் என்ன மாதிரியான கொடுமைகள் இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. மாலேகான்ல குண்டு வெடிக்குது. மாலேகான்ல முஸ்லிம்கள் நிறைந்த பகுதியில குண்டு வெடிக்கிறது. இறந்தவர்கள் எல்லாம் முஸ்லிம்கள். குண்டை யாரா வச்சான்னு சொன்னா உடனே லஷ்கர்-இ தொய்பா, இந்தியன் முஜாஹிதீன் அவர்கள் இமெயில் அனுப்பி இருக்கிறார்கள். தொலைபேசியில போன் பண்ணி சொன்னா நாங்க தான் குண்டு வச்சோம்னு சொல்லி உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் ஒரு 40 பேரை பிடிச்சி இவன் தான் அந்த குண்டு வச்ச தீவிரவாதின்னு கண்ணை கட்டி கொண்டு போய் ஜெயில போட்டுருவான். போட்டுட்டான். ஹைதராபாத் மக்கா மஸ்ஜித் 10,000 முஸ்லிம்கள் ஜும்மா நேரத்தில் திரண்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நகரம். அந்த பள்ளிவாசல ஜும்மா தொழும் போது குண்டு வெடிக்குது. 8 பேர் அதே சம்பவ இடத்திலேயே ஷஹீதாகிறார்கள், மரணித்து விடுகிறார்கள். இந்த கொடுமைகளை கண்டித்து மக்கள் தெருவில் இறங்கி போராடுறான். குண்டு வச்சு கொண்டுட்டானேன்னு சொல்லி துப்பாக்கியால் கொஞ்சம் கூட கருணை இல்லாமல் போலீஸ்காரன் சுட்டு தள்ளுறான். 9 பேர் தெருவில் பிணங்களாகிறார்கள். அதை தொடர்ந்து 72 முஸ்லிம் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறாங்க. அடுத்து அதே வருடம் 2006 இருந்து 2008 வரைக்கும் நடந்த குண்டுவெடிப்புகள் இதெல்லாம் அஜ்மீர் தர்காவில், ராஜஸ்தான்ல உங்களுக்கு தெரியாதல்ல, தர்காவில் குண்டுவெடிப்பு. அங்கே 27 பேர் மரணம் அடைகிறார்கள். யாரா கைது செய்யான்னு பார்த்தா அப்போ முஸ்லிம்கள் கைது செய்து சிறையில் வச்சுட்டான். பாகிஸ்தான் லாகூருக்கும் டெல்லிக்கும் நடுவில் ஓடக்கூடிய ஜம் சவுதா என்கின்ற ஒரு எக்ஸ்பிரஸ் ரயில், சமூக நல்லிணக்க ரயில், நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி விட்டான் அந்த ரயில. அந்த ரயில் ஓடக்கூடாதுன்னு சமூக நல்லிணத்திற்கு எதிரான நிலையில் இருக்கிறவன் குண்டு வைக்கிறான். ஆனா இறந்த உடனே கைது செய்யப்பட்டது யாரான்னு பார்த்தா முஸ்லிம்கள் கைது செய்யப்பட்டு வச்சுட்டான். தொடர் குண்டு வெடிப்பு. இந்த குண்டு வெடிப்புகள் நிற்பதாகவே இல்லை, ஆங்காங்கே நடக்கிறது. சாவரோட முஸ்லீம், சிறைக்கு போறவன முஸ்லீம். ஆக 2008 ஹேமந்த் கர்கரே என்கின்ற தீவிரவாத எதிர்ப்பு படையுடைய ஒரு தலைவர் ஹேமந்த் கர்கரே
அந்த மாவீரன் நியாயமான சிந்தனைவாதி, முஸ்லிம் அல்ல, முஸ்லிம் அல்ல. அவர் ஒரு இந்து சமுதாயத்தை சேர்ந்த சகோதரர். அவர் ஆய்வு செய்கிறார், குண்டு வெடிப்புகள் நிற்கவில்லை. ஆக குண்டு வெடிப்புகளை செய்தவர்கள் சிறையில் இருக்கக்கூடிய இந்த முஸ்லிம்கள் அல்ல, இது வேறு யாரோ இந்த நாட்டை செஞ்சுட்டு இருக்கிறான், முஸ்லிம்கள் பழிய போடுறான்னு சொல்லி அவருடைய விசாரணையுடைய கோணத்தை திருப்புறார். கைது செய்யப்பட்ட நபர் யாரான்னு பார்த்தா, மாலேகான்ல குண்டு வச்சது, அதுக்காக ஸ்கூட்டர் கொடுத்தது யாருன்னு பார்த்தா பிரகாஷ் சிங் தாக்கூர்னு ஒரு காவி உடை தரித்த ஒரு பொம்பளையை பிடிச்சி அரெஸ்ட் பண்றான். ஒரு பெண்மணி, RSS இயக்கத்தினுடைய தீவிரவாதி கைது செய்யப்படுறாங்க. உள்ள எடுத்து போகிறது. என்ன தம்பி, எந்த வழக்குல உள்ள வந்திருக்க, எந்த கேஸ் உன் மேல கேட்கிறார். அப்ப சொல்றான் தம்பி, சொல்றாப்ல, அப்துல் கரீம், ஹைதராபாத் மக்கா மஸ்ஜித்ல குண்டு வெடிச்சத அந்த வழக்குல எனக்கு வந்து போட்டாங்க, எனக்கு அந்த குண்டு வெடிப்புக்கு எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்றான். அப்படியே இவருக்கு ஒரு மனசாட்சி உறுத்த ஆரம்பிக்குது. இந்த குண்டு வெடிப்பு எல்லாம் நடத்துறது நாம தானே, இந்த அப்பாவிகள் இப்படி சிறையில கிடக்கிறானே, இப்படி வந்து உதவி செய்யறானே, எதுக்காக எனக்கு இது மாதிரி உதவி செய்யற தம்பின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கும் போது சொல்றான், இஸ்லாம் எனக்கு அது மாதிரி சொல்லி கொடுக்குது, வயது முதிர்ந்தவர்களுக்கு இப்படி எல்லாம் உதவி செய்ய சொல்லுது, அதனால நான் உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறேன்னு சொன்ன உடனே மனம் கலங்கிய அந்த அசிமானந்தா கோர்ட்டுக்கு அழைச்சி வரப்படுறார். வந்த உடனே அவர் நீதிபதியை பார்த்து சொல்கிறார், நீதிபதி அவர்களே, நான் மனம் திறந்து ஒப்புதல் வாக்குமூலம் தரணும், அப்ரூவராக மாற இருக்கிறேன், என்னுடைய கருத்துக்களை உள்வாங்கி பதிவு செய்யுங்கள் என்று சொல்கிறார். அதற்கு நீதிபதி சொல்கிறார், உடனடியாக அப்படி பதிவு செய்ய முடியாது, உனக்கு ஏதாவது நிர்பந்தங்கள் இருக்கிறதா, அழுத்தங்கள் இருக்கிறதா, யாராவது மிரட்டுகிறார்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும், 2 நாளைக்கு சிறைக்கு போ, 2 நாள் கழித்து மீண்டும் நீதிமன்றத்துக்கு வா, உன்னுடைய வாக்குமூலத்தை கொடு என்று சொல்கிறார். 2 நாள் கழிச்சு மறுபடியும் அந்த அசிமானந்தா சாமியார் கோர்ட்டுக்கு வந்து அவர் சொன்னது இந்தியாவே குளிச்சு. இப்படி கருத்து ஜம்சவுதா எக்ஸ்பிரஸ், மாலேகான், அஜ்மீர் தர்கா, மக்கா மஸ்ஜித், தென்காசியுடைய RSS அலுவலகத்தில் வச்ச குண்டு முதற்கொண்டு எல்லாம் நாங்கள் தான் செய்தோம் என்பதை அசிமானந்தா ஒப்புதல் வாக்கு மூலமாக. எவ்வளவு அப்பாவிகள் முஸ்லிம்கள் இந்த கொடூரமான பாதிப்புகளை தாங்கி, குண்டு வெடிப்புகள், பயங்கரவாதிகள் பம்பாயிலையும், மகாராஷ்டிராவில் பம்பாயிலையும், குஜராத்திலையும், டெல்லியிலையும் இந்த முஸ்லிம்கள் ஒரு வீடு பிடிப்பதற்கு நீங்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறீர்கள் என்று எங்களால் உணர முடியாமல் இல்லை. சாதாரண வீடு கிடைச்சிருவான் முஸ்லீம் சொன்ன உடனே. ஆனா முஸ்லீம்னு சொன்னாலே தீவிரவாதியாக பார்க்கக்கூடிய ஒரு நிலையை இந்த நாட்டில் உருவாக்கி நம்மளை தனிமைப்படுத்துறான். பாய்னா போதும் தீவிரவாதி குண்டு வைக்க வந்திருக்கான். இதெல்லாம் திட்டமிட்ட சதிகள். இந்த நாட்டை முஸ்லீம்களை தனிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த நாட்டுடைய உளவுத்துறையான IB இன்டெலிஜென்ஸ் பியூரோ இன்னைக்கு ஒரு முஸ்லீமை தலைவராக்கி இருக்கான். அது எந்த நிலைக்கு போக போகுது தெரியல. ஒட்டுமொத்த கட்டமைப்பை முஸ்லீம்களுக்கு எதிராக உருவாக்கி வைத்திருக்கிறான் RSS காரன். மிக நிதானமாக அது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலும் பிஜேபி ஆட்சிக்கு வந்தாலும் அந்த அவன் உருவாக்கி வைத்த ஆட்கள் தான் செயல்படுத்திட்டு இருக்கான தவிர ஆட்சி மாறுறதால காட்சிகள் மாறுவதே இல்லை. அவ்வளவு பெரிய கொடூரங்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட நிலையில இதெல்லாம் வெளியே வந்து பாராளுமன்றத்தில் காவி பயங்கரவாதம் இந்த நாட்டில் தலைவிரித்தாடுகிறது என்கின்ற நிலைகள் பாராளுமன்றத்தில் பெரும் விவாதம் நடக்கிறது. அத்வானி துடிக்கிறார், ராஜ்நாத் சிங் துடிக்கிறார், சுஷ்மா ஸ்வராஜ் துடிக்கிறார், மாயாவதி எகிரி எகிரி. இது எல்லாம் நடந்த நிலையில பார்க்கிற இந்த ஹேமந்த் கர்கர் தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சவரு. இவருக்கு எதிராக மிரட்டல்கள் போகிறது. அந்த மிரட்டல்களுக்கெல்லாம் நான் அஞ்ச மாட்டேன், உண்மை எதுவோ அதை நான் கண்டுபிடித்தே தீருவேன், இது எந்த நிலைக்கு போனாலும் சரி என்று அவர் உறுதியாக நின்ற நிலையில திடீர்னு நடந்ததுதான் 2008 நடந்த மும்பை தாக்குதல். எவனோ பாகிஸ்தான்ல இருந்து மீன்பிடி படகுல வந்தானா, அப்படியே ஏறினானா, தாஜ் ஹோட்டல்ல குண்டு வச்சானா, அங்கங்க சுட்டானா, அதுல ஹேமந்த் கர்கரே செத்து போயிட்டாராம். முடிஞ்சு போச்சு கதை. ஒரு சின்ன புள்ளி ஹேமந்த் கர்கரே என்ற அந்த மாவீரனை படுகொலை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த நாட்டினுடைய உளவுத்துறை போட்ட சதிதான் இது. சதி. பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தி அஜ்மல் கசாப் என்பவனை ஏற்கனவே சிறையில் இருந்தவன் கொண்டு வந்து காமிச்சு அவனை கடைசியில் தூக்குல போட்டு முடிச்சிட்டான். இதெல்லாம் ஏதோ கதை அல்ல, கற்பனை அல்ல. MS முஸ்லிம் என்கின்ற மகாராஷ்டிராவுடைய ஐஜியாக ரிட்டையர்டான MS முஸ்லிம் தாக்கரவை கொலை செய்தது யார் என்கின்ற புத்தகத்தில் மிக தெளிவாக புள்ளி விவரமா செய்தி தான் சொல்றாரு.
ஆக திட்டமிட்டு இந்த கலவரத்தை அங்கே பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் வந்து நடத்தினார்கள் சொல்லி ஹேமந்த் கர்கரை கொண்டு கதை முடிச்சிட்டான்.